ஹலோ எவ்ரிவன், நான் நவீன்குமார். இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாஸ்டர் பெட்ரூமோட ஸ்டடி யூனிட் பண்ணியிருக்கோம். இதில் ப்ரொஃபைல் லைட்டும் ஒரு பண்ணியிருக்கோம். ஒரு 2 ட்ரா, 3 டோர்ஸ், 3 ஓப்பன் செல்ஃப்ன்றது கம்ப்ளீட்டாக டிசைன் கொடுத்துருக்கோம். இதோட பேக்ரவுண்டில் அதே மாதிரி தான் மேக்ஸிமம் இருக்கும். பட் என்னென்னா கீழே நம்ம ஓப்பன் செல்ஃப்ன்றது கொடுத்துருக்கோம். ப்ரொஃபைல் லைட்ன்றது தனியாக மேக் பண்ணியிருக்கோம். இதில் இருக்கிற லேமினேட்ஸ், அதுக்கப்புறம் இதில் இருக்கிற டிசைன், அதுக்கப்புறம் இதில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஒர்க் எப்படி நம்ம பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் எங்கே சுவிட்ச் போர்டு கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிச்சிருப்பேன். ஏன்னா இதில் ஒரு 2 ட்ரா இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ட்ராவர்ன்றது ஒரு ட்ரான்றது டெப்த் அதிகமாக இருக்கும், ஒரு ட்ரான்றது டெப்த்து கம்மியாக இருக்கும். ஏன்னா எலக்ட்ரிக்கல் பின்னாடியிலேருந்து வரணும் அப்படின்றதுக்காக. இதுக்கு முன்னாடி பழைய வீடியோஸ்லாம் நம்ம எப்படி மேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் நிறைய இடத்துல கொடுத்துருக்கோம். பட் என்னென்னா கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் என்ன அப்படின்னா, கவுண்டர் ஸ்பேஸ்ன்றது எனக்கு ஃப்ரீயாக இருக்கணும், எந்த எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ்லாம் எனக்கு தெரியக்கூடாது, போர்டே மேலே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் கீழே வைக்க சொல்லியிருந்தாங்க. பட் என்னென்னா அதுலேருந்து ஒயர்ஸ் எல்லாத்தையும் வரணும் அப்படின்னா அதில் இருக்கிற ஒர்க்குன்றது தனியாக பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இது மாஸ்டர் பெட்ரூமோட ஸ்டடி யூனிட். ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் நிறைய ஸ்டடி யூனிட்லாம் பார்த்துருப்பீங்க. கீழே பேஸ் யூனிட், மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் கேபினெட் பண்ணியிருப்போம். மேக்ஸிமம் ஸ்டோரேஜ்க்காக தான் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டையும் கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி தான் நிறைய பண்ணியிருப்போம். பட் என்னென்னா இது பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேஸ் யூனிட்டில் என்ன பண்ணியிருக்கோம், அப்பர் யூனிட்டில் என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு கம்ப்ளீட்டாக காமிக்கிறேன். இதான் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரா லெஃப்ட்டில் இருக்கும், ஒரு ட்ரா ரைட்டில் இருக்கும். ஆக்சுவலாக இந்த ரெண்டு ஓப்பன் பண்ணும்போது ஒன்று அதிகமாக இருக்கும், ஒன்று கம்மியாக இருக்கும். டிசைன் பார்த்தீங்கன்னா ஹேண்டில்ஸ் சேம் அதே மாதிரி தான் மாஸ்டர் பெட்ரூம்லேயும், அதுக்கப்புறம் பெட்டோட சைட் டேபிள்லாம் சேம் ஒரே மாதிரி தான் இது யூஸ் பண்ணியிருப்போம். இந்த ட்ரா கொஞ்சம் பெருசாக இருக்கும், இந்த ட்ரா கொஞ்சம் ஸ்மால் சைஸில் இருக்கும். எதுக்காக அப்படின்னா அகலத்தில் சேம் தான், டெப்த்தில் சொல்கிறேன். ஏன்னா இது க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட்ஸ் இங்கே ஒயர்ஸ்லாம் எடுக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். அதனால தான் ஒன்று சின்னதாக இருக்கும், பேக்ரவுண்டில் டம்மியாக இருக்கும் அப்படின்னா அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இதோட ஃபிட்டிங் நம்ம இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். இப்போ ஆஃபீஸ் டேபிள்ஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அதே மாதிரி தான் இந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போம். இதுலேயே நிறைய டிசைன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்கும். சில இதில் ரவுண்ட்ஸ் இருக்கும், கீழேருந்து ஹோல்ஸ். நம்ம எலக்ட்ரிக்கல் பாக்ஸ் எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னா கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருப்போம். நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் கொடுத்துருப்போம். பேக்ரவுண்ட் அப்படின்னா இந்த இடத்துல 12 மாடல், 6 மாடல், 8 மாடல் நம்ம கொடுத்துருப்போம். பட் ஏன்னா கிளைண்ட்டோட ரெக்குவயர்மெண்ட் எனக்கு ஃப்ரண்ட்டில் எதுவுமே தெரிய வேணாம், எல்லாத்தையும் கீழே இருக்கணும் அப்படின்றதுக்காக கீழே வச்சிட்டோம். பட் என்னென்னா எடுக்கும்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்படி எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் என்ன ட்ராவர் ஓப்பன் பண்ண முடியாது. இந்த இடத்துலையே ஹோல்ஸ் நம்ம போட்டுட்டு நம்ம அதுலேருந்து ஈஸியாக எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ, எது வேணும் அப்படின்னா அடாப்டர் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும், அதனால் கீழே இருந்துடும். வெறும் கேபிள்ஸ் மட்டும்தான் மேலே வரும். இன்னொன்று என்னென்னா ஸ்பேஸ் இது ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல 12 மாடல், 8 மாடல் அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அடாப்டராக இருக்கட்டும் இல்லை சார்ஜஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா மேலேருந்து இருக்கும். அது ஃபினிஷிங் வேறு மாதிரி இருக்கும், இதோட ஃபினிஷிங் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது லைட்டாக டவுன் பண்ணிட்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு டிஃப்ரென்ஸ் அவ்வளோதான். அதனால தான் ஒரு ட்ரான்றது பெருசாக இருக்கும், ஒரு ட்ரான்றது டெப்த்தில் சின்னதாக இருக்கும். இது டெப்த்தாக அதிகமாக இருக்கும், அந்த பக்கத்தில் இருக்கிறது டெப்த்து கம்மியாக இருக்கும். இதில் யூஸ் பண்ணுற லேமினேட்ஸ் பார்த்திங்கன்னா சிஹெச்என் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். சிஹெச்என் அப்படின்னா ஸ்மூத் ஃபினிஷிங்காகவே இருக்காது, கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒயிட் கலர் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்ட்டில் எஸ்எம்டி, டாப்பில் பார்த்திங்கன்னா சிஹெச்என் யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பீச் கலரில் யூஸ் பண்ணியிருக்கோம். பேக்ரவுண்டில் பார்த்திங்கன்னா எஸ்எம்டி. பேக்ரவுண்டில் நம்ம ஃபுல்லாத்தையும் போர்ட்ஸ் அந்த மாதிரி போடாமல் இதே இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஃபினிஷிங் பார்க்கும்போது எப்படி இருக்கும் அப்படின்னா ஆஃப் ஃபினிஷிங் இருக்கும். பட் என்னென்னா இதே ஹெட் போர்டு அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்கும். ஏன்னா இதோட டிசைன் பார்த்திங்கன்னா இப்படி தான் நாங்கள் மேக் பண்ணது. ஏன்னா ஃபுல்லாத்தையும் போடும்போது ஃபினிஷிங் மாறிடும். அதனால் உங்களுக்கு வால் ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல போர்டுன்றது இருக்கும். அதில் இருக்கிற ப்ரொஃபைல் லைட் டாப்பில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பாட்டமில் கீழே சீலிங்கில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கேபினெட்டு கீழே சீலிங் யூஸ் பண்ணியிருக்கோம். அது
இப்படி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கவுண்டர் ஃபுல்லாக வந்து வெளிச்சம் இருக்கும். இதுவே 45 டிகிரி வந்து கிராஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சன்றது வந்து வேறு மாதிரி வரும். அதுக்கு இது டிஃப்ரென்ஷியேஷன்ன்றது வந்து நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பாருங்கள். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 3 ஓப்பன் கேபினெட்ஸ் வந்து கொடுத்துருக்கும். ஏன்னா ஏதாவது வந்து டாய்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வந்து இம்பார்ட்டண்ட் திங்ஸ் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா மேலேயே வந்து வச்சுக்கலாம். எப்போயாவது விசிபிள் வந்து இருக்கணும் எனி டைம் அப்படின்னா மேலேயே வச்சுக்கலாம். தேவையில்லாததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேலேயே வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து 2 டோர்ஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து மேக் பண்ணியிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் டோர் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துருப்போம். சிங்கிள் டோர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 டோர் செப்பரேட் இருக்கும். சிங்கிள் டோர் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் இருக்கும். இதில் இருக்கிற ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற ஹேண்டில் வந்து நான் க்ளீனாக வந்து சொல்லியிருப்பேன். எந்த மாதிரி ஹேண்டில்ஸ் வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் அதுக்கப்புறம் வந்து சைட் டேபிளுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா நம்மளோட டிசைன் வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுக்கு வந்து ஒரு ஹேண்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். பட் என்ன இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இதோட ஹேண்டில்ஸ் அதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட் அதுக்கப்புறம் வந்து சைட் டேபிள் அதுக்கப்புறம் வந்து ஸ்டடி யூனிட்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் இதே ஹேண்டில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் வந்து எந்த சைட்லேயும் வந்து போட்டதே கிடையாது. இதோட அடாப்டர்ன்றது வந்து இங்கேயே வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரி விசிபிலிட்டிக்காக வந்து வச்சுருந்தோம். எப்போயாவது வந்து டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். ஏன்னா இதோட லைஃப் டைம்ன்றது வந்து 1 இயர் 2 இயர் அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா இது மாஸ்டர் பெட்ரூம்ன்றதுனால வந்து நம்ம கிளைண்ட் வந்து எனி டைம் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து என்னோடய வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா விசிபிள் இருக்கிற மாதிரி தான் வந்து போட்டிருப்பேன். இதுவே வந்து பாக்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா ஹைட் பண்ணலாம். பட் என்னென்னா இது ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபுல் போர்டே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அதுக்காக வந்து மேக்ஸிமம் வந்து என்னோடய வீடியோஸில் வந்து நீங்கள் நிறையா வந்து பார்த்திங்கன்னா தெரியும். அது ஓப்பன்லேயே வச்சுருப்போம். ஏன்னா திங்ஸ் ஏதாவது வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா அது உள்ளே இருந்துடும். அப்படி இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னா அதுக்குன்ட்டு தனியாக ஒரு பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி உள்ளே வந்து வச்சுருவோம். ஏன்னா இந்த மாதிரி வந்து அடாப்டர்ன்றது வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா டைரெக்டாக வந்து நம்ம பவர்ன்றது வந்து கொடுக்க முடியாது. இந்த கீழே பேஸ் யூனிட்லேயே வந்து பார்த்திங்கன்னா சேம் ஹேண்டில்ஸ் வந்து ஒரு 2 ஹேண்டில்ஸ்ன்றது வந்து கம்ப்ளீட்டாக வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஓவரால் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வீடியோஸ்லாம் வந்து தனியாக வந்து போட்டிருப்பேன். நீங்கள் அந்த வீடியோலாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.